1993ல 93ல பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் முடிஞ்சு. மீன் வளர்க்கறது ஒண்ணு, குஞ்சு உற்பத்தி ஒண்ணு, குஞ்சு விற்பனை ஒண்ணு. ஓகே. குளம் அமைப்பு போது எப்படி அமைப்புனா இது பாத்தீங்களா, சதுரமா இல்லாம செவ்வகமா அமைச்சிருக்கேன். கையில கலர் மாதிரி இருக்கு. இது வந்து நல்ல growth. ஓகே ஓகே ஓகே. இது வந்து மண்டை பெருக்க கூடாது, வால் பெருக்க கூடாது. ஓகே. அந்த இதெல்லாம் வந்து நர்சரி. டெண்டர் growthல வயசு கூட ஆயிடும், வளர்ச்சி சின்னதா இருக்கும். வந்து தண்ணி ஒரு பங்கு, காத்து 2 பங்கு வேணும். இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட சொன்னேன், ஆனா எவ்வளவு லாபம்னு சொல்லல. முதல்ல உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளோட சேனலுக்கு சொல்லிருங்க. முதல்ல உங்களோட பேரு, நம்ம பண்ணை அமைஞ்சிருக்க இடம் சொல்லுங்க சார். என்னுடைய பேரு வந்து சர்மஸ்து. ஓகே சார். இது வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா சுவாய்மலை கிராமத்துல இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. ஓகே சார். நம்ம எத்தனை வருஷமா சார் இந்த மீன் வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம்? 1993ல 93ல பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஓகே சார். இதுக்குள்ள உங்களை ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? இந்த பண்ணைக்குள்ள நீங்க எப்படி சார் வந்தீங்க? இந்த ஆர்வம் வந்து நான் வந்து படிச்சது வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு டிப்ளமா இன் கம்ப்யூட்டர்ல முடிச்சிருந்தேன். ஓகே சார். அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். தஞ்சாவூர் சைடுல இல்ல இங்க தஞ்சாவூர்ல கும்பகோணம் பக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சார். 86, 87 90 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஓகே சார். 92 வந்து 2 வருஷம் வெளிநாட்டுல இருந்தது. ஓகே சார். அதை முடிச்சுட்டு 92 லாஸ்ட் இங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து இது சொந்தமான நிலம். அது இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் கழிப்பு தன்மை அதிகமா உள்ளது. இது விவசாயத்துக்கு வந்து அந்த அளவுக்கு லாய்க்கு விளைச்சல் வந்து நல்லா வராது. அதே மாதிரி கரும்பு பொறுத்த வரைக்கும் கரும்பு போட்டோம்னா நம்ம தண்ணி விட்டோம்னா அழுவி போயிடும், தண்ணி விடாம இருந்தா கருகி போயிடும். அது மாதிரி மண்ணு இது கழிப்பு தன்மை அதிகமா உள்ளது. இந்த கழிப்பு தன்மை அதிகமா உள்ள இடத்துல என்ன நிக்குன்னா தண்ணி நிக்குது. தண்ணி என்ன ஆகும்னா கொஞ்ச நாள்ல பாசி பிடிக்குது. இந்த பாசி எது சாப்பிட்டு வளரும்னா உயிரினங்கள், மீன்கள், மீன் சம்பந்தப்பட்டதெல்லாம் வளரும்னு சொன்னாங்க. சரி, நமக்கு வந்து பயன்படணுங்கிறதுக்காக. ஆனா உங்களுக்கு விவசாயம் ஒண்ணு ஆசை இருந்துச்சுங்க? ஆமா, விவசாயம் தான். இது என்ன காரணம், தஞ்சை மாவட்டத்துல வந்து 3 போகம் விளைஞ்ச இடம் தான். ஆனா இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும், எங்க ஏரியால பொறுத்த வரைக்கும் கழிப்பு தன்மை அதிகமா உள்ளது. கழிப்பு தன்மை அதிகமாகும் போது விவசாயத்துல வந்து அந்த அளவுக்கு வருமானம் அதிகமா ஈட்ட முடியாது. இந்த மண்ணுக்கு ஏத்தது வந்து என்ன, தண்ணி வந்து நிக்கக்கூடியது, நீர் இருப்பது. ஒரு பொதுவாகவே அந்த காலத்துல கோவில் குளத்துல எல்லாம் எப்படி எதுக்கு மீன் வளர்த்தாங்கன்னா, அந்த ஆச்சாரமா உள்ள குளத்துல மீன் வளர்த்தது காரணம் என்னன்னா, ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க, குளம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த குளத்துல என்னன்னா 10 நாள் ஆயிடுச்சு தண்ணி பாசி பிடிச்சி போயிடும். அந்த பாசியை சாப்பிட்டு வளர்றதுக்காக தான் மீனும் வளர்த்தாங்க. இது மாதிரிலாம் வந்து குளத்தை சுத்தப்படுறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்பெல்லாம் வந்து காலகட்டத்தில் நமக்கு தேவை ஊர் குளம்லாம் வந்து ஆத்து தண்ணி வந்தோன்னா ஜூன் மாசத்துலலாம் வந்து பசலி குத்துறன்னு சொல்லுவாங்க. அந்த பசலி குத்துனா இந்த ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன் வரைக்கும், மே மாசம் வரைக்கும் அந்த பசலி குத்து மீன் வளர்ப்ப வைக்கிறாங்க. அப்ப வந்து ஊர்ல இருந்து வாய்க்கால், ஆற்று மேத்தூர் டேம்ல இருந்து தண்ணி வாய்க்கால தண்ணி வந்துட்டு இருக்கும். தண்ணி வரும்போது அதுலயே குஞ்சு உற்பத்தி பண்ற குஞ்சு, இயற்கையான உள்ள குஞ்சு எல்லாம் வளர்ந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு நமக்கு தேவை அதிகமா போயிடுச்சு. ஏன் தேவை அதிகமா? மக்களோட தொகை அதிகமா போனது. ரெண்டாவது, குறைந்த செலவுல நல்ல புரோட்டீன் உள்ள சத்து நமக்கு தேவைப்படுது. ரெண்டாவது, கடல் மீன் நிறைய வரப்பு வந்து இப்ப வர வர குறைய ஆரம்பிச்சிருச்சு. கடல்ல துறைமுகம் எல்லாம் அதிகமா கட்டுறதுனாலையும், போட் அதிகமா போறதுனால, ஷிப் எல்லாம் அதிகமா போறதுனால மீனோட வளம் குறைஞ்சு போச்சு கடல் வளத்துல. ரெண்டாவது, அதுக்கு இயற்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்ப வந்து நம்ம இயற்கையா நம்ம லேண்ட்ல உள்நாட்டிலே வளர்த்தா என்னங்கிறதுனாலதான் நன்னீர் வளர்ப்பு வந்தது. தமிழ்நாடு மீன் வளர்ப்பு விவசாயம்னு இருக்கு, விவசாய நல சங்கம் நாங்க அமைச்சிருக்கோம். இது வந்து ஒரு 10 வருஷமா நாங்க எங்கிட்டு இருக்கு. தஞ்சை மீன் வளர்ப்பு மேம்பாட்டு முகமைன்னு அரசாங்கம் மூலியமாவும் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. எனக்கு 93ல ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பண்ணைக்கும் போய் ஒவ்வொரு அனுபவத்தையும் கத்துக்கிட்டு வந்து இந்த பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப மீன் உற்பத்தியில நம்ம நன்னீர் வளர்ப்பு அதிக பங்கு வகிக்குது இல்ல? ஆமா, உண்மைதான். சரி, இப்போ நீங்க 93ல இருந்து இந்த பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார்? வெறும் வந்து மீனை வளர்த்து கொடுத்துட்டு இருக்குமா, அதை தாண்டி வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முதல்ல இங்க சைஸ் எவ்வளவு, இல்ல இங்க எத்தனை பாண்டு போட்டிருக்கோம் சார்? நான் 93ல ஆரம்பிச்சாலும் அப்போ வந்து 7 ஏக்கர்ல தான் ஆரம்பிச்சது. மீன் வளர்ப்பு மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இப்ப வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு குஞ்சு உற்பத்தி முதல் வருஷமே வந்து நான் ஒரு 35,000 ரூபாய்க்கு குஞ்சு வாங்கிட்டு வந்து வளர்த்து மீன் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அது மாதிரி நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மளே அடுத்திருக்க கூடாது, நம்ம குஞ்சு உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ண ஆரம்பிச்சோம். முதல் மீனை வந்து வாங்கி பெரிய குஞ்சா வாங்கிட்டு வந்து வளர்த்து இங்கேயே விற்றேன். இந்த மீன் பண்ண பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாங்க வெளியில கொண்டு விற்க மாட்டோம். இங்க வந்து இடத்துலயே வந்து வாங்கிட்டு போவாங்க. சில்லறை வியாபாரி தான்.
சில்லறை ஆரம்பத்துல வாங்கி இங்க வளர்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா மறு வருஷம் என்ன பண்ணிட்டேன்னா வருஷத்துக்கு 35,000 ரூபாய்க்கு குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். குஞ்சு வாங்கிட்டு வந்து வளர்த்து இந்த 7 ஏக்கருக்கு மீன் வளர்த்து வித்துட்டு இருந்தேன். மறு வருஷம் என்ன பண்ணேன்னா பட்டிசத்துல போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். 10,000 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு வந்து வளர்த்து மீன் கொடுத்தோம். அதுக்கு மறு வருஷம் என்ன பண்ணிட்டோம்னா மேட்டூர் டேம்ல போய் முட்டை குஞ்சு வாங்கிட்டு வந்தோம். அது ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணோம், நம்ம தேவைக்கு முடிஞ்சு போச்சு. முதல் வருஷம் 35,000 ரூபாய்க்கு குஞ்சு வாங்கணும். மறு வருஷம் 10,000 ரூபாய்க்கு குஞ்சு வாங்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் 5 ரூபாய்க்கு தான் குஞ்சு வாங்கினது. இதுவே இதுக்கு நமக்கு போதும் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மறுபடியும் 96 ஆச்சு. 96க்கு அப்புறம் 97 எல்லாம் என்ன பண்ணோம்னா 96 கடைசியில எல்லாம் இதெல்லாம் நம்மளே உற்பத்தி பண்ணலான்ட்டு ஒரு ஹேச்சரி டேங்க் போட்டோம். அதாவது மீன் குஞ்சு உற்பத்தி பண்றதுக்கு. ஏன் இதை முதல் வருஷமே செய்யணும்னா நமக்கு அனுபவம் வரணும். ரெண்டாவது மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணணும்னா அதோட மீனோட ஒரு 3 வயசாச்சும் முடிஞ்சிருக்கணும். 1.5 வயசுலயே அது மெச்சூரிட்டி ஆயிடும். மீன் இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிடும். இருந்தாலும் நமக்கு பக்குவமா வேணும்னா அது 3 வயசு முடிஞ்சிருக்கணும். 3 வயசுல 7 வயசு வரைக்கும் மீனோட 7 வயசு வரைக்கும் நம்ம குஞ்சு உற்பத்தி பண்ணலாம். 3 வயசுல 7 வயசு வரைக்கும் இருந்தா நல்லா இருக்கும். அது இயற்கையா இருக்கும். இந்த 3 வயசு வரைக்கும் தான் நான் 3 வருஷம் நான் ஸ்டெப் பண்ணேன். அந்த 3 வருஷமும் நான் அனுபவத்தை கத்துக்கிட்டேன். எப்படி முதல் வருஷமே குஞ்சு உற்பத்தி பண்ணாம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்காக வரணும். அப்ப என்ன பண்ணா ஒரு சின்ன டேங்க், பெரிய டேங்க் எல்லாம் கிடையாது. இந்த பழைய கோபர் கேஸ் டேங்க் தான் இருந்துச்சு. இதுதான் இதை டேங்கா பயன்படுத்தினேன். அப்பெல்லாம் டேங்க் எல்லாம் புதுசா கட்ட முடியாதுங்கிறதுனால இருக்கிறத வச்சு பண்ணுவோங்கிறதுனால வீட்டுல இருந்தது பழசு இருந்தது. இது ஒரு டேங்கா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ட்ரம்ல 5 லட்சம் 6 லட்சம் குஞ்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். 96 97 இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அதுலதான் ஆமா ஆரம்பத்துல. ஏன்னா திடீர்னு போய் ஒரு பெரிய டேங்க கட்டிக்கிட்டு செலவு அவசரப்படல. அவசரப்படக்கூடாது. அவசரம் படவும் கூடாது. உங்களுக்கு அனுபவம் வேணா பணம் இருக்கலாம், கட்டிப்படலாம், அனுபவம் வேணும். ரெண்டாவது நாங்க 96ல என்ன பண்ணிட்டோம், குஞ்சு உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பின்ன உற்பத்தி ஆரம்பிக்கும் போது எப்படின்னா முத எல்லா மீனுக்கும் பண்ணல. இந்த கட்டை ரோகு மிருகாலுங்கிறதுல ரோகுங்கிற வெரைட்டி மட்டும் தான் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப குஞ்சை பத்தி சொல்லணும்னா இதுதான். இது பின்னாடி ஹேச்சரி பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப இங்க பண்ணையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மீன் வளர்க்கறது ஒண்ணு, குஞ்சு உற்பத்தி ஒண்ணு, குஞ்சு விற்பனை ஒண்ணு. இது மாதிரி பண்ணிருக்கோம். மீன் வளர்ப்பு, மீன் விற்பனை, குஞ்சு உற்பத்தி, குஞ்சு வளர்த்து நான் குஞ்சு விற்பனை பண்றேன், நர்சரி பண்றோம். 3 ஸ்டேஜா செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ மீன் வளர்ப்பை பத்தி நம்ம உங்களுக்கு முதல்ல சொல்றேன். வளர்ப்பு பொறுத்த பொதுவாகவே எல்லாமே மீன் இந்த குளத்துல மீன் வளர்க்குறோம். இந்த குளத்துல என்னன்னா மீனில இது 1.5 ஏக்கர் ஒரே குளமா இருந்தது. 1.5 ஏக்கர் அதை 2ஆ தடுத்துக்கிட்டேன். ஏன் தடுத்தேன்னா மீன் பிடிச்சி விற்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான். ஆனா மீனை வளர்ச்சி இருந்தா பெருசா இருந்தாதான் மீன் வளரும். என்ன பிரச்சனை, இப்ப காத்து அடிக்க ஒரு அலை அடிக்குது பாத்தீங்களா? இந்த அலை பெரிய குளத்துல தான் அலை வரும். சின்ன குட்டையில அலை வராது, அதிகமா வராது குட்டையில. இந்த அலை அடிக்கும் போது தண்ணியும் காத்தும் கலக்கும் போது ஆக்சிஜன் அதிகமா போகும், மீன் வளர்ச்சி நல்லா இருக்கும். சரிங்க. இந்த குளம் அமைப்பு பத்தி எப்படி அமைப்புனா பாத்தீங்களா, சதுரமா இல்லாம செவ்வகமா அமைச்சிருக்கேன். செவ்வகமா தெரியுதுங்களா? அகலம் குறைச்சலாவும் நீள்வட்டத்திலேயே அமைச்சிருக்கோம் இந்த குளம். இது எதுக்கு மேல செவ்வகமா இருக்குன்னா மீன் வளர்ப்புக்கு மீன் பிடிக்கிறது ஈஸியா இருக்கும். சின்னதாக அப்படி ரவுண்ட் கண்டி அடிக்கலாம். இன்னொன்னு மீன் நீந்தறதுக்கும் லாங்ல போகும். சதுரமா இருக்கிறதோட செவ்வகமா இருந்துச்சுன்னா மீனோட வளர்ச்சி நீத்தல் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு மீன் நீந்துதோ அந்த அளவுக்கு மீன் வளர்ச்சி இருக்கும். இப்ப பிராய்லர் கோழியை பொறுத்த வரைக்கும் கோழி வளர்ப்பாங்க, அது பக்கத்தில் தீவனம் வைப்பாங்க, பக்கத்தில் தண்ணி வைப்பாங்க. ஏன்னா அது சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்கும். நடந்துச்சுன்னா வெயிட் குறைஞ்சிரும். வெயிட் குறைஞ்சா என்ன ஆகும், முதலாளிக்கு நஷ்டம். சோ புரியுதுங்களா? அதே மாதிரி மீனை பொறுத்த மீன் எப்போதும் கோழிக்கு ஆப்போசிட். இது எந்த அளவுக்கு நீந்துதோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். எப்போதும் மீன் எதிர்நீச்சல் போட்டுதான் பழக்கம். புரியுதுங்களா? மனுஷன் மாதிரி எதிர்நீச்சல் போடணும். இப்ப என்னன்னா அந்த மீன் அப்புறம் ரெண்டாவது இந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, செவ்வகமா சொல்லிட்டேன். இது எந்த டைரக்ஷன் வெட்டலன்னு ஒண்ணு இருக்கு. எந்த கிழக்கு மேற்கு வெட்டலாமா தெற்கு வடக்குல வெட்டலாமான்னு பாக்கணும். இப்ப மீனை பொறுத்த வரைக்கும் தெற்கு வடக்குல தான் குளம் வெட்டணும். கோழி பிராய்லர் கோழிக்கு மாட்டு கொட்டாயெல்லாம் கிழக்கு மேற்குல கொட்டாய் போடுவாங்க. அது எதுக்கு சொல்றேங்க. இப்ப எதுக்கு நம்ம தெற்கு வடக்குல வெட்டணும்னா காத்து வீசுது. ஒண்ணு வடகிழக்குன்னு வீசும் காத்து, இன்னொன்னு தென்மேற்கு டைரக்ஷன்ல வரும். இந்த 2 டைரக்ஷன் தான் அதிகமா காத்து வரும். அதனால என்ன பண்ண, காத்து அடிக்க இப்ப இன்னும் காத்து அடிக்க ஆரம்பிக்கல. அடிச்சுச்சுன்னா என்ன பண்ணும்னா இந்த தண்ணியும் காத்தும் கலக்கும். தண்ணியும் காத்து அலை அடிக்குது பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ண இயற்கையா ஆக்சிஜன் கிடைக்கும். மீனுக்கு ஆக்சிஜன் முக்கியமானது. இதனால இது இயற்கையாவே இது வளரக்கூடியதாயிடுது. அதனாலதான் தெற்கு வடக்குல அமைக்கிறோம். இது தெற்கு வடக்கு அடிக்குன்னா எல்லா நாட்டிலயும் கிடையாது. அந்தந்த நாட்டுல காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைக்கணும். இங்க இருந்து நம்ம யூஎஸ்ல போய் நின்றுட்டு தெற்கு வடக்குல தான் குளம் வெட்டுன்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம் கேட்டா அந்த நாட்டுல எந்தெந்த காற்று எப்படி அடிக்குதுன்னு பாத்துக்கணும். என்ன மெயினா என்னன்னா காற்று உள்ள ஒரு பக்கம் உள்ள இருக்கும் போகும்போது அலை அடிக்கும்.
ஓகே. இந்த அலை அடிக்கும் போது தண்ணியும் காத்தும் கலக்கும்போது ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே. ஒரு குட்டையை வெட்டணும்னா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஆமா, இந்த இயற்கையை வந்து முத பாத்துக்கணும். நம்ம என்ன ஏரிகள் எப்படி இருக்கும் என்னன்னு முத வந்து அதை பத்தி ஒரு தனியா ஒண்ணு உங்களுக்கு எடுத்துறேன். ஓகே ஓகே. இப்ப அது கோழி பண்ணைக்கு மாட்டு கொட்டாய்க்கு எல்லாம் கிழக்கு மேற்குல வைக்கணும்னு சொன்னீங்களா? ஆமா. அது எதுக்குன்னா காத்து உள்ள வந்துட்டு போலாம், வெயில் படக்கூடாது. இப்ப எதுக்காக நான் கம்பேர் பண்ணி சொல்றேன்னா மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். புரியுங்களா? இந்த சூரியன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இப்ப கிழக்க, இது இந்த பக்கம் மேற்க, இந்த பக்கம் டைரக்ஷன் வெளிச்சம் ஃபுல்லா அடிக்க ஆரம்பிச்சிடும் மாட்டு கொட்டாய்க்கலாம். அதுமே அந்த பக்கம் வெயில் அதிகமா இருக்கிற கூடாதுங்கிறதுக்காக தான் கொட்டாய் வந்து கிழக்கு மேற்குல வைப்பாங்க. இதுக்கு வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து காத்து வசதி இருக்கணும், தெற்குல இப்படி பூந்து இப்படி வெளியே வந்து வெயில் ரொம்ப படணும். ஆமா, பட வேண்டியது அவசியம் இல்லை. இதான் கோழியை பொறுத்து, பிராய்லர் கோழியை பொறுத்தும் அப்படிதான் வந்து கிழக்கு மேற்குல தான் கொட்டாய் வைப்பாங்க. ரைட்டுங்களா? இது எங்க போனாலும் சூரியன் கிழக்கு மேற்குல தான் இருக்கும். அதனால நம்ம அதை பத்தி இருக்க வேண்டாம். காத்தை மட்டும் நம்ம வந்து எந்தெந்த நாட்டுல எப்படி அடிக்குதோ பாத்துட்டு அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க இந்த தாய் மீன் வளர்க்கறதா சொன்னீங்க, சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தாய் மீனுங்கிறது ஆண் பெண் மீனை வந்து 3 வயசு கழிச்சு தான் நான் வந்து குஞ்சு உற்பத்தி பண்ணணும் இந்த மீனை. அதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி குஞ்சு உற்பத்தி பத்தி நம்ம சொல்லும் போது என்ன பண்ணா, தாய் மீன் வந்து மெயினா முக்கியமா பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம்னு சொல்லியிருக்கேன். இந்த 3வது வருஷத்துக்கு அப்புறம் வந்து மீன் எடுத்து நம்ம பிரிச்சு பார்த்து ரெடியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கணும். இந்த இன்ஜெக்ஷன் பத்தி சொல்லும்போது அதனால வந்து கெடுதல் கிடையாது. இன்ஜெக்ஷன் இது பிட்யூட்டரி கிளாண்ட்ல எடுக்கிறதா. அது இன்னும் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன். அது வந்து நம்ம குஞ்சு உற்பத்தி பண்றதோட முடிஞ்சு போச்சு. அந்த மீனை வந்து வேறு விற்பனைக்கு வைக்கிறது கிடையாது. ஓகே ஓகே. தாய் மீன் 3 வருஷம் 5 வருஷத்து வரைக்கும் இருந்துட்டு அது ஏஜ் ஆகி கில்லாகி இறந்து போயிடும். ஓகே ஓகே. அதை விற்பனைக்கு கிடையாது அந்த மீனை பொறுத்த வரைக்கும். அதனால நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு அதனால வளர்க்குறாங்கிறது கிடையாது. அந்த மீன் முட்டையை வெளியே தள்ளணும், வயிற்றுல உள்ள முட்டை. நம்ம கோழின்னா அந்த கரெக்டா அந்த முட்டை போடும். இது வந்து தண்ணியில போட்டுரும் தெரியாது. நமக்கு குஞ்சு உற்பத்தி வேணும், அதுக்காக தான் தூண்டுதல் முறைன்னு சொல்லுவாங்க. இன்டியூஸ்டு மெத்தட். ஒரு மீனை நம்ம தூண்டுதல் பண்ணி குஞ்சு உற்பத்தி பண்றோம். இயற்கையா குஞ்சு பொறிக்கும். அது வந்து பேக் டேம்ல எல்லாம் பொறிக்க நமக்கு பத்தாது, நமக்கு தேவைக்கு பத்தாது. அதே மாதிரி நம்ம மீன் குஞ்சு நமக்கு தேவை அதிகமா வேணுங்கிறதுனால இங்க கொண்டு வந்து போடுறோங்க. தாய் மீனை வந்து ஆண் பெண்ணில கொண்டு வந்து போட்டுட்டு இதுல கொண்டு இது மாதிரி 3 ஆப்பையில கொண்டு வந்து போட்டுட்டு இன்ஜெக்ஷன் பண்றோம். அது இன்ஜெக்ஷன் பண்ற மெத்தடை கொஞ்சம் அந்தான தள்ளிங்க சவுண்ட் காதல உள்ளது அந்தான போயிடும். இதே மாதிரி ஷவர் ஒண்ணு கொடுத்துறோம். இந்த ஷவர் எதுக்கு கொடுக்குதுன்னா என்னன்னா, இந்த டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணும். என்ன கிளைமேட் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து கூலிங்கா இருக்கணும். இந்த பிரீடிங் நேரத்துல வந்து கூலிங்கா இருக்கிறது நல்லது. இது அப்ப வந்து அதுக்காக தான் இந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம தண்ணியை வந்து ஷவரா கொடுக்குறோம். அதை இன்னொன்னு வந்து நம்ம தண்ணி காத்தும் கலந்தா ஆக்சிஜன் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது மாதிரி குஞ்சு உற்பத்தி பண்ணும்போது ஒரு மீன் ஒன்னோட ஒண்ணு சேரும் போது அதுக்கு ஆக்சிஜன் அதிகமா தேவைப்படும் இயற்கையா. அதுக்காக தான் இந்த மாதிரி ஷவருக்குள்ள கொடுத்து இதுல மீனை பிடிச்சி போட்டு செய்யறோங்க. மீனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம்னு சொன்ன பாத்தீங்களா, அது எப்படின்னா அதோட பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடணும். பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ 3 கிலோ மீன் எடுத்துட்டேன்னா ரோகுக்கு ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன் போடணும், கட்லாக்கு ஒரு மாதிரி போடணும், மிருகாலுக்கு போடணும். டோசேஜ் அளவு கூட குறைச்சு வரும். மிருகாலுக்கு எல்லாம் கொஞ்சம் போட்டாலே முட்டை போட ஆரம்பிச்சிடும். ரோகுக்கு வந்து மீடியமா போடலாம், கட்லாக்கு வந்து இன்னும் அதிகமா போடணும். அது பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் பண்றோம். இப்ப எப்படி ஒரு பேர் சேர்க்கிறோம்னா, இப்போ ஒரு ஆடுனா ஒரு கடா ஆடு இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு 10 பெண்ணாடு இருந்தா போதும். 10 பெண்ணாடுக்கு ஒரு கடா இருந்தா போதும். ஆனா இங்க மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் மீனுக்கு 2 ஆண் மீன் தேவைப்படுது. அது என்ன காரணங்கள் உங்களுக்கு பின்னாடி சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம் நீங்களே. இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு மீன் இங்க ஒரு பெண் மீன் ஒண்ணு எடுக்கிறோம்னா 2 ஆண் மீன் அதுக்கு வேணும். இப்ப ரோகுனா ரோகு தான் எடுத்துக்கணும். ரோகு மிருகம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணா முட்டை போட்டு குஞ்சு உற்பத்தி ஆயிடும். பட் வந்து அதோட குவாலிட்டி கெட்டுப்படும், குவாலிட்டி கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும், ஒரு பெண் மீன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஆண் மீன் வேணும். 2 ஆண் மீனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 6 மணிக்கு போட்டு இதுல ஷவர்ல போட்டுரும். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பெண் மீனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன், ஆண் மீனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுரும். விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, இந்த பெண் மீன் வந்து வயிற்று வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கும். மீனை ஜம்ப் பண்ணும்போது அந்த ஆண் மீன் போய் இதை போய் அழுத்தும். இது பெண் மீன் வயிறு இறங்கி இருக்கு. இந்த ஆண் மீன் போய் இதை இப்படி அழுத்தும் போது என்ன பண்ணுனா, பெண் மீன் முட்டை கீழே போடும், தண்ணியில போடும். ஆண் மீன் பால் கறக்குது. இது 2 கருவுறது வந்து எங்க தண்ணியில. பெண் மீன் வந்து முட்டை போடும், ஆண் மீன் பாலும் சேர்ந்து தண்ணியில தான் கருவுறது. இப்ப தண்ணியில கருவுறும் போது முட்டை தனியா பால் தனியா போடுச்சுன்னா அது வந்து கூ முட்டையா போயிடும். நல்ல முட்டை வேணும்னா என்னன்னா, அந்த முட்டையும் பாலும் அட்ட டயத்துல ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அது கருவுட்டுரும். இல்லாட்ட கருவுறாது, கருவுறாத முட்டையா போயிடும். அதுக்காக தான் வந்து ஒரு பெண் மீனுக்கு 2 ஆண் மீனுன்னு வைக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன் எதுக்கு ஒரு பெண் மீனுக்கு 2 ஆண் மீனுனா, இந்த மீன் இங்க இருக்கும்போது இதை அழுத்தும் போது முட்டை போடுது பாத்தீங்களா, இந்த இன்னொரு மீன் வந்து பிளே பண்ணும். அது வந்து பால் கறக்கணும். இல்லாட்டி தண்ணீர் மூவ்மெண்ட்ல வந்து
முட்டை தனியா பால் தனியா போடுச்சுன்னா ஓகே அதான் மானோட விந்தும் பெண்ணோட முட்டையும் ஒன்னா சேர்ந்தாதான் கரு ஊட்டும். ஓகே ஓகே இல்லாட்ட கூவு முட்டையை போடும். அதுக்காக ஒரு பெண் மீனுக்கு 2 ஆண் மீனுங்கிற கணக்குல இங்க சேர்க்கிறோம். ஓகே என்னன்னா ஆடு மாடு கோழி எல்லாம் கருவுறது வந்து உள் சைடு உள் சைடு இது அவுட் சைடுனால இது அவுட் சைடுல இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம ஷவர் வர கொடுத்துருக்கோம். தண்ணி மூவ்மெண்ட்லயே இருக்கும். சோ வந்து அதனால அதுக்காக தான் ஃபெர்டிலைசர்ல வந்து வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பெண் மீனுக்கு 2 ஆண் மீன்கிற அதுக்காக 4-5 வச்சிருக்கூடாது. 4-5 வச்சு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ஒரு பெண் மீனுக்கு ஆண் மீனுக்கு 2 ஆண் மீன். இதுல வந்து என்னன்னா இன்னைக்கு ரோகு போறோம்னா ரோகு தான் சேர்க்கணும். மத்த மீனை சேர்க்க கூடாது. அதோட குவாலிட்டி தான் கிடைக்கும். இது மாதிரி போயிடுச்சுன்னா முட்டை பார்த்தீங்கன்னா அதோட வேலை முடிஞ்சு போடும். ஷவர் கொடுத்துருவோம். நைட் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். நைட் இப்ப ஜம்ப் பண்ணி இந்த முட்டையெல்லாம் போட்டுரும். காலையில என்ன பண்ணுவோம்னா அந்த முட்டையெல்லாம் எடுத்து இந்த ஹேச்சரி தொட்டி இங்க இருக்கு. இந்த பெரிய ஹேச்சரி தொட்டி இது வந்து 200 கெப்பாசிட்டி இது. இதுல போட்டு நாங்க சுத்த விட்டு இதை மெயின்டைன் பாத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், பெண் மீன் ஆண் மீன் என்ன பண்றோம்னா ஒரு குளியல் ஒண்ணு போடுறோம். பொட்டாசியம் பெர்மனேட் எதுக்கு போடுறோம்னா போடும்போது என்னன்னா புண்ணு வந்து ஆற்றும். இப்ப வாயில புண்ணு வந்தாலும் பொட்டாசியம் பெர்மனேட் போட்டு நான் வாய்க்கு பிடிச்சா புண்ணு சரியா போகும். இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த முட்டையை எடுத்து இதுல போட்டுட்டு அந்த மீனை அப்புறப்படுத்தணும். மீன் என்ன பண்ணணும்னா அது ஒன்னோட ஒண்ணு உரசி இருக்கும் போது அடிபட்டு கிராச் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு பொட்டாசியம் பெர்மனேட் குளியல் போட்டுட்டு ஆண் மீனை காமனா விட்டுறலாம். முட்டை போட்ட மீனை வந்து ஒரு 15 நாளைக்கு ஐசோலேட்டடா தனியா வைக்கணும். ஏன் தனியா வைக்கிறோம்னா இந்த பெண் மீனை வந்து எல்லா முட்டையும் கொட்டி இருக்காது, கொஞ்சோண்டு பாக்கி இருக்கும். அது இங்க பொது குளத்து மத்த குளத்தை போட்டோம்னா மத்த ஆண் மீன் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப வந்து ஏற்கனவே டயர்டா இருக்கிறது வந்து அடிபடும். அதுக்காக அந்த பெண் மீன் முட்டை போட்ட மீனை வந்து ஒரு 15 நாளைக்கு இன்னொரு குளத்துல மீனே இல்லாத குளத்துல வச்சிருக்கணும். அப்பதான் வந்து அது ஃப்ரீ ஆகி வர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். அது 15 நாளைக்கு அப்புறம் ஆக்டிவ் ஆயிடும். அதை எடுத்து நம்ம வேற குளத்துக்கு விட்டுருவோம். சரி, இந்த முட்டை எப்படி இருக்கும்னா நம்ம ஜவ்வரிசி பாயசம் அதே மாதிரி இருக்கும். முட்டை வயிற்றுல இருக்கும்போது முட்டை வந்து பெண் வயிற்றுல இருக்கும்போது கடுகு சைஸ் இருக்கும். கடுகோட சின்னதா இருக்கும். அது கருவுற்ற பிறகு கருவுடாவுற்ற தண்ணியில வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு ஜவ்வரிசி பாயசம் சைஸ் சைக்கிள் பால் பெரிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைஸுக்கு வந்துடும். அதை வந்து ஹேண்ட்லிங் பண்ணி பத்திரமா எடுத்துட்டு வந்து 1 லிட்டர் கணக்குல இங்க வந்து விடுவோம், அளந்து கொண்டு வருவோம். இப்போ 1 லிட்டருக்கு வந்து கணக்கு என்னன்னா ஒவ்வொரு மீன் எவ்வளவு முட்டை போடுங்கிற கணக்கு. இப்போ ஒரு 3 கிலோ மீன் வந்து ஒரு 30 லிட்டர் முட்டை போடும். 30 லிட்டர். 3 கிலோனா பெண் மீன் 3 கிலோ வெயிட் இருந்துச்சுன்னா அது குறைஞ்சது 30 லிட்டர் முட்டை. வகையை பொறுத்து மாறுமா இல்ல எல்லாத்துமே ஒரு கொஞ்சம் வித்தியாசம். ரொம்ப வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அது 1 லிட்டருக்கு வந்து முட்டை எண்ணி பார்த்தோம்னா 20,000 முட்டைக்கு மேல இருக்கும். எண்ணி பார்த்தோம் 1 லிட்டர். 1 லிட்டர் நம்ம எண்ண முடியாது, ஒரு 50 மில்லி எடுத்துக்கிட்டு எண்ணி பார்த்து பெருக்கி பார்த்துக்கிட்டா 20,000 முட்டை. 20,000 முட்டை. இந்த 20,000 முட்டையில வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதே வந்து கட்லால வந்து 1 லிட்டருக்கு வந்து 30,000 முட்டை இருக்கும். என்ன காரணம், முட்டை சின்னதா இருக்கும். அதே மாதிரி மிர்கால வந்து என்ன பண்ணுனா மிர்கால் மீன் சின்னதுதான், ஆனா முட்டை பெருசு. கட்லா வந்து மீன் பெருசு, முட்டை சின்னது. அப்ப 1 லிட்டர்ல வந்து 15,000 18,000 குஞ்சு தான் இருக்கும், 18,000 முட்டை தான் இருக்கும் மிர்கால பொறுத்து. இதுதான் அந்த கணக்கு. இதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ஹேச்சர்ல போட்டு ரொட்டேட் பண்றோம். ஆத்துல ஒரு சுழற்சி வர மாதிரி இங்க சுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 72 மணி நேரம் சுத்தணும். இன்னைக்கு காலையில 6 மணிக்கு கொண்டு முட்டையை போட்டுட்டோம்னா அதுலயே கொண்டு போட்டுட்டோம்னா இந்த ஹேச்சரி சுத்திக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, சுத்த வந்து அந்த மீன் வந்து உள்ள வந்து அந்த ஜவ்வரிசி பாயசம் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா, அதுல வந்து கடுகு மாதிரி நடுப்புற ஒரு புள்ளி ஒண்ணு, அது கொஞ்சமா டெவலப் ஆகி இப்படி ஆட ஆரம்பிச்சிடும் முட்டைக்குள்ள. சாயந்தரம் ஒரு 5-6 மணி போல என்ன அந்த செல்லை விட்டு பிச்சுட்டு குஞ்சு மட்டும் தனியா இருக்கும், செல்லு வெளியே போயிடும். அதனால அதை உடனே எடுத்துட முடியாது. அது ஒரு 3 நாளைக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். 72 மணி நேரம் கழிச்சுதான் அதுக்கு வயிறு மவுத்தே ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் சின்ன இதுதான், பேபி இதுதான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் நம்ம நர்சரியில வளர்த்து நம்ம குஞ்சாக்கி வளர்க்கணும். நர்சரி பத்தி தனியா. இதுதான் சைக்கிள். ஆமா. அதான் நீங்க அதை விட்டுருங்க. இந்த கட்லால இந்த ஸ்டாண்டர்ட் இந்த மயில கலர் மாதிரி இருக்கு. இது வந்து நல்ல growth இருக்கும். சரிங்களா, இது வந்து மண்டை பெருக்க கூடாது, வால் திருக்க கூடாது. இது மாதிரி சைஸ் விட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரம் 3 மாசத்துலயே விடுவாங்க. சோ இந்த லேயர் இப்படி வரும் கலர் மயில கலர்ல. தெரியுங்களா அந்த கலர். இதெல்லாம் நல்லா சீக்கிரம் நல்லா growth வரும். கட்லா பொறுத்த வரைக்கும் வந்து சைனிங்கா நல்லா இருக்கும். தலை இப்ப காட்டம் பாத்தீங்களா, அது மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் நல்லா பெருக்கும். சிலது பழைய கட்டெல்லாம் என்ன பண்ணுன்னா கருத்து போய் கிடக்கும். கருத்து போய் வால் தலை பெருசா இருக்கும், வால் சின்னதா போயிடும், சுருங்கிடும்.
தலை பெருத்து வால் செருத்துன்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு போய் விட்டோம்னா அந்த அளவுக்கு 100 குஞ்சு விட்டோம்னா நான் 20-30 தான் பெருக்கு, பாக்கியெல்லாம் பெருக்காம அப்படி நின்று போயிடும் பழைய குஞ்சுன்னு. அந்த பழைய குஞ்சை நம்ம பார்த்து வாங்கும்போது இது மாதிரி சாஃப்ட்னஸ் நம்ம கை தான் அது. ஆனால் இந்த பாருங்க, இந்த இடத்துல அழுத்துறதுக்கும் இந்த இடத்துல அழுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கின் உள்ளது வந்து நல்லா பெருக்கும். இது மாதிரி கடலை மறுக்க டக்கு பிடிச்சி ஹார்டாக இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு பெருக்காது. கத்திரிக்காய் இல்லை, கடலை கத்திரிக்காய் மாதிரி நின்று வாங்கிட்டு போனோம். ஆமா, இது எடை குஞ்சு வாங்கிட்டு போறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். அதுக்கு வயசு அவங்களுக்கு தெரியாது, தேர்வு பண்ணி இப்படி இப்படி பார்க்கணும். குஞ்சு பார்த்தாலே ஷைனிங் நல்லா இருக்கணும். இப்போ பாத்தீங்களா, இல்லை கொஞ்சம் பல பலன் இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி பல பலன் இருக்கணும். குஞ்சியோட அழுத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்கும். ரொம்ப ஹார்ட்னஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பெருக்கிறதுன்னு அது இன்னும் ஏஜ் கூடன்னு அர்த்தம். ரொம்ப ஏஜ் கூட கொடுக்குறாங்க பார்த்து நம்ம வாங்கும்போது, எடை குஞ்சு வாங்கும்போது இது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து வாங்கிக்கணும். இது ரெண்டுமே வந்து மீன் வளர்ப்புக்கு உள்ளது. இதுல இப்ப இந்த பொங்கலுக்கு மீன் பிடிக்கிறதா வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து 1 கிலோ 1.5 கிலோ இந்த சைஸ்ல இருக்கு, 1.5 கிலோவில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோல இருக்குது. இது நம்ம பார்த்தோம்ல, இது வந்து ஒரு 200 கிராம்ல இருக்கு. 200 கிராம் 150-200 கிராம் சைஸ்ல இருக்கு. அதெல்லாம் பிரீடர்ஸ். அதுல வந்து 200-300 கிராம் இருக்கும். ஒவ்வொரு குட்டையில 1/2 கிலோல இருக்கு. இப்போ இது எதுக்கு என்ன இது போட்டிருக்கேன் சைஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு குட்டையும் காலி பண்ணிட்டு வருவோம். ஒவ்வொரு குட்டையும் காலி பண்ணிட்டு வரும். இதுக்கு இந்த எங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து இந்த குட்டை தான் நாங்கள் மெயினாக வச்சுருக்கோம். சேல்ஸ் குட்டைன்னு என்ன காரணம், இதில் வந்து அதிகமாக மட்டை கிட்டால உழுவாது, தென்னை மட்டை உழுவாது, பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும், சேரும் அதிகமாக கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த மீன் இதில் விற்றதுக்கப்புறம் இந்த விற்பனைக்கு உள்ள மீனெல்லாம் கொண்டு வந்து இதில் ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம். இதுலேருந்து இதுக்கு வந்துடும். இந்த 3/4 கிலோ இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே வந்து வளர ஆரம்பிச்சிடும். இந்த 1/4 கிலோ இருக்குது பாருங்களா, இதை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து போட்டுருவோம். இப்படி மாற்றி விடும்போது என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு மீன் அது பழமொழி ஒன்று இருக்குது, வலை போட்டால் மீனுக்கு இருக்குன்னு. வலை போட்டால் மீன் எப்போ இருக்குன்னா, நம்ம போட்டு வலை போட்டு இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அதோட மீனில் டிசீஸ் இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். இன்னொன்று, சுத்தமாக அடியில் இழுக்கும்போது கேஸ் இருந்தால் வெளியே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த வலை கட்டினதை ஒரு ஆமை இருந்துச்சு, இது மாதிரி ஆமை பாம்பு ஏதாவது அன்வான்ட் நமக்கு தேவையெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவோம், கில் பண்ணிடலாம். ஸோ வந்து அதனால வந்து மீனை அதுக்கடிக்கு வலை போடுறது நல்லது. இன்னொன்று வந்து வலை போடுறதுனால என்னன்னா, மீன் தெரிச்சு ஓடும். ஒரு இடத்துல ஒரே இடத்துல தீனி சாப்பிட்டுக்கிட்டு எப்படியே இருந்துடும். தெரிச்சு ஓடும்னு நான் சொல்லியிருக்கேன். மீன் எந்த அளவுக்கு நீந்ததோ அந்த அளவுக்கு வளர்ச்சிருக்கணும். ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி அதை வந்து நம்ம பிடிச்சி விடணும். அதே நேரத்தில் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம மீன் செதில் கட்லா இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நம்ம விரல உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. செதிலில் உள்ள நுழைஞ்சி குஞ்சுன்னா ரத்தம் வந்துடும், மீன் செத்து போகும். அதனால் அதை ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அந்த இதெல்லாம் வந்து நர்சரி வந்து குஞ்சு வந்து வளர்த்து முதல் அங்கே ஆரம்பத்துலன்னு சொல்லுவோம். அங்கே நர்சரி அங்கே வச்சுக்கிட்டு அங்கேயே நீங்கள் வந்து போட்டு இதில் வச்சுருப்போம். அந்த வலை எதுக்கு கட்டியிருக்கோம்னா, உங்களுக்கு வந்து கிராந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த கொக்கு எல்லாம் வந்து நினச்சிங்க, ஏன்னா குஞ்சு என்னென்னா இப்போ நிறைய ஸ்டாக் பண்ணுவோம். அதில் ஒரு இப்போ 20,000 30,000 ஒரு சின்ன குட்டைக்கு ஸ்டாக் பண்ணி குஞ்சா விற்கிறதுக்காக. அப்போ வந்து ஆக்சிஜன் பத்தாமல் அது மேலே நிறைய வரும் அந்த குஞ்சு. அப்போ வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து பராந்தெல்லாம் ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை ஓரளவு 90% வந்து, ஆனால் அந்த பாம்பை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மேலேன்னு வர்றதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த அல்கைன் இந்த மேலே ஒரு பாசி மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்க, இது வந்து ரோகுக்கு நல்லா இருக்கும். கட்லாக்கு தான் இடைஞ்சது, கட்லா பாண்டுக்கு தான் இடைஞ்சா இருக்கும். அது ஒரு வகை பாசி. இது ரோகு நல்லா விரும்பி சாப்பிடும். அது சார் இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேஜர் நர்சரி பண்ணிட்டு இருக்கோம். இதோட ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இதை ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த முட்டை கொஞ்சம் கொண்டு வந்து நர்சரி பானில் வளர்த்துட்டு, ஓகே சார், அப்போ நான் 45 நாள் அங்கே வளர்க்குறோம். 45 to 50 நாள் 60 நாள் வளர்த்துறோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம். ஓகே சார். இங்கே வச்சுட்டு இங்கே இயர்லிங்ஸ் வந்து நான் வந்து இயர்லிங்ஸ் மாதிரி வளர்ப்பேன். ஒரு வருஷம் குஞ்சு மாதிரி வைக்கிறது. அதாவது 40 நாள் உடனே 45 நாள் அங்கே சின்ன குஞ்சு கேட்கறோம், அங்கே கொடுத்துருவோம். இங்கே ஸ்டாக்கு வச்சு ஸ்டெண்டர்ட் குரோத்னு பெறுது. ஓகே, ஸ்டெண்டர்ட் குரோத்னா வயசு கூட ஆகிடும், வளர்ச்சி சின்னதாக இருக்கும். இதை கொண்டு போய் விடும்போது வேகமாக வளரும். ஓகே, அதுக்காக இது. இன்னொன்று வந்து இப்போ வெரைட்டினா, இப்போ வந்து இதில் வந்து புல்லும் இருக்கு, கட்லா இருக்கு, ரெண்டு விட்டுருக்கேன். ஓகே, டிஃபரன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கல்லப்பு பிரிக்கிறது. இதில் வந்து ரோகம் மட்டும் வச்சிருக்கோம். ஓகே சார். அந்த குட்டையில் மிருகால் வச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி உள்ளது. பாக்கி எல்லாமே 1 2 3 குட்டையில் 4 குட்டையில் ரோகு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஏன் ரோகு நிறையா இருக்குது, ரோகு தான் நிறையா வாங்குவாங்க மக்கள். ஓகே சார். குளத்துக்கு விடுறது வந்து 30% விடுறோம்னா ஒரு 50% வரைக்கும் ரோகு விடுவாங்க. கட்லானா ஒரு 30% விடுவாங்க. மிருகால் 20% விடுவாங்க நூற்றுக்கு. ஓகே.
அதனாலதான் வந்து மிருகாலையும் கட்லாவும் கொஞ்சமா வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் நர்சரி வந்து ரோகு அதிகமா வச்சிருக்கோம். ரோகு அதிகமா ரோகம் அதான் மூவ் ஆகும், நிறைய மூவ் ஆகும். ஓகே. குளத்துல விடும்போது அப்படிதான் விடுவாங்க, அந்த ரேஷியோக்கு தான் விடுவாங்க. ஓகே ஓகே. இன்னொன்னு வந்து கட்லாலாம் வந்து ரொம்ப ஓவர் ஸ்டாக் பண்ண முடியாது. ஸ்டாக் பண்ணனா நான் அதை காட்டம் பார்த்தீங்க அந்த கல்ச்சரல் பாண்ட்ல இந்த கட்லா வந்து பல பலன்னு இருக்கணும். ஓவர் ஸ்டாக் பண்ணா கருப்பு அடிச்சு போடும். ஓகே, சொன்னீங்க growth இருக்காது. அது ஃபாஸ்ட் growth. கட்லா போட்லா எல்லாம் ஃபாஸ்டா வளருது. அதை போய் நம்ம தடுத்தோம்னா மறுபடியும் வளர்ச்சி வந்து லேட் ஆகும். ஓகே. ஆனா ரோகு மிருகம்லாம் வந்து நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம்னாலும் இந்த சைஸ் வச்சுக்கலாம். இது நல்லா ஷைனிங்கா இருக்கணும். இதே வந்து ரொம்ப ஓவரா வச்சோன்னா மண்டை பெருத்து அப்படி வீணா போயிடும். வீணா போத அளவுக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா இதை வந்து இப்போ அன்சீசன்ல நாங்க கொடுக்கறது வசதியா இருக்கும். ஓகே. அதெல்லாம் வந்து ஜூன் குஞ்சு பிடிச்சோன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அங்க வித்துட்டு இருப்போம். இதை கொண்டு இங்க வச்சுட்டா டிசம்பர் வரைக்கும் வித்துட்டு இருப்போம். இதை இதுக்கப்புறம் இதுல இருந்து எடுத்து அந்த பாண்ட்ல கொண்டு போய் போடுவோம். அங்க கொண்டு போய் போடும்போது 100 கிராம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு எடை குஞ்சா கேட்கறவங்க எடை குஞ்சா. ஓகே. அதாவது ஒண்ணு பிறந்த குஞ்சு கொடுக்குறோம். பிறந்த குஞ்சுனா எப்படி இருக்குன்னா இந்த மீச இந்த முடி இருக்கு பாருங்க, இந்த சைஸ்ல தான் இருக்கும். ஓகே. இந்த சைஸ்ல 4 துண்டானார் அவ்வளவு அந்த சைஸ்ல தான் இருக்கும். கவர்மெண்ட் ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க. 160 ml இருந்துச்சுன்னா அதுல 1 லட்சம் குஞ்சு இருக்கணும். விவசாய இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுல என்னவெல்லாம் முடியாது நம்மளால. என்னால குஞ்சு வீணா போயிடும், குஞ்சு சேர்த்து போயிடும். அது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. 160 ml இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம். அந்த 160 ml தண்ணி இல்லாம அளக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாம இருந்தா குஞ்சு செத்து போயிடும். ஓகே. அதுக்காக நாங்கெல்லாம் பிரைவேட் என்ன பண்றோம்னா 150க்கு 200 ml போட்டு கொடுக்குறோம். ஏன்னா சுத்தமா வடிச்சோம்னா குஞ்சு வீணா போயிடும். ஓகே. ரொம்ப தண்ணியா கொடுத்தோம்னா குஞ்சு எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும். அதுக்காக மீடியமா கொடுத்துட்டு 200 ml. அதெல்லாம் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். இப்போ ரோகு மிருகம்லாம் 750 ரூபா வரும் 1 லட்சம். ஓகே ஓகே. கட்லா வந்து 1000 ரூபா. ஓகே. கட்லா 1000 ரூபா வரும்போது கட்லா வந்து 1000 ரூபா வருது. ஓகே. உங்களுக்கு இந்த புல்லு குஞ்செல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணல. புல்லு போட்லாம் கல்கட்டான வர வச்சு அதுல ஒரு 1 ரூபா 50 காசு நம்ம வச்சு நம்ம விற்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் ரோகு மிருகால நாங்க சொந்தமா உற்பத்தி பண்ணி இங்க குஞ்சு கொடுத்துருக்கோம். நர்சரி அந்த முட்டை குஞ்சு வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஆமா சார். சின்ன முட்டை குஞ்சு இருக்கு, இந்த மாதிரி சைஸ்ல இருக்கு ஹேச்சரியில. அதை கொண்டு இதுல போடுறோம். ஓகே. நர்சரி பொறுத்த வரைக்கும் சின்னதாக தான் இருக்கணும். ஓகே. பெருசா இருக்கக்கூடாது. ஏன்னா காரணம் திடீர்னு நம்ம டெம்பரேச்சர் தண்ணி குறைஞ்சா உடனே தண்ணி ஏற்றலாம். பெரிய குளத்தெல்லாம் ஏற்ற முடியாது. ஓகே. ரெண்டாவது குஞ்செல்லாம் பிடிச்சி பார்க்கறதுலாம் இதான் வசதியாக இருக்கும். ஓகே. இது ஒவ்வொன்றிலையும் வந்து இது வந்து 7 மீட்டருக்கு 15 மீட்டர் இருக்கு. இல்லை 2 லட்சம் இல்லை குஞ்சு ஸ்டாக் பண்ணுவோம். முட்டை குஞ்சு ஒவ்வொன்றிலையும் 2 லட்சம் குஞ்சு ஸ்டாக் பண்ணோம்னா உங்களுக்கு நல்ல ரெக்கவர் 45 டேஸ்ல நல்ல சைஸ் வந்துடும். எடுத்து கொடுத்துரும். சப்போஸ் எங்கள்கிட்ட முட்டை குஞ்சு நிறையா இருக்குன்னா இதில் 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் ஸ்டாக் பண்ணுவோம். ஆனால் 15 நாளில் பிரிச்சிடணும். ஓகே ஓகே. ரெண்டா பிரிச்சு விடணும். இதுலேயே வச்சோம்னா குஞ்சு நெறிஞ்சு போயிடும். அதனால தான் அந்த கணக்கு வச்சிடும். இதில் 2 லட்சம் விட்டோம்னா அது பாட்டா நான் 45 டேஸ் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இதை எடுத்து நம்ம அந்த அப்போ வலை கட்டுல பார்த்தீங்களா? ஆமாம். அதில் விட்டு நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே. இதில் வந்து என்னன்னா 45 நாள் ஆச்சு இதில் இருக்கணும். ஓகே. இன்னும் இதே வந்து ஓவராக கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, இப்போ நான் 2 லட்சம் போட்டோம் 4 லட்சமா போட்டோம்னா நெய்ச்சு இருக்கும். அதை பாதி எடுத்து வேற குட்டைக்கு மாற்றுவோம். ஓகே ஓகே. இது எதுக்கு திரும்ப அங்கேன்னு விட்டுட்டு நான் இங்கே குஞ்சு விடுறேன்னா இது வந்து இப்போ பொங்கல் கழுகுறது அப்புறம் இது இந்த பாண்டை ஃபுல்லாக காய போட்டுருவோம். இது மேடு. ஓகே சார். என்ன காரணம், குஞ்சியை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக ஈரமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் குஞ்சு ரெக்கவரி வராது. ஓகே ஓகே ஓகே. நல்ல ரெக்கவரி வரணும்னா என்ன பண்ணணும்னா இப்போ பொங்கல் கழிச்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் இதை நல்லா காய போட்டுரும். ஓகே ஓகே. மறுபடியும் ஜூன் மாதம் குஞ்சு அடிக்கிற வரைக்கும் இது வெறுமனே கிடக்கும். ஓகே ஓகே. அப்போ வெடிச்சு கிடிச்சு சுத்தமாக இருக்கிறதுனால அந்த மீனோட கழிவு எல்லாத்தையும் இதாகிடும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கரையை எடுத்து மண்ணெல்லாம் எடுத்து கட்டிடுவோம். ஓகே ஓகே. கரையை எடுத்து கட்டிடுவோம். அழுக்கு மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். ஓகே ஓகே. இது வந்து என்னன்னு வந்து சேறு இருக்காது. வருஷம் காய வைக்கிறதா சேறு இருக்காது. மேடான பகுதியில வச்சிருக்கிறது. இதை வச்சு இது அந்த மாதிரி பாண்ட்லாம் வந்து உலை இருக்கும், நிறைய உலை இருக்கும். உலையில தான் மீன் பெருக்கும். பட் ஏன்னா நர்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேபியை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே ஓகே. ரெக்கவரி கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறதுனால இது மாதிரி இந்த நர்சரி. ஓகே சார். நர்சரியில் இந்த ஸ்டேஜில் கேட்குறோம் கொடுத்துட்றோம். ஆமாம். வளர்ந்து வளர்ப்பு கொடுத்தோம். ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோக்காக ஒரு பைப் வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா வலை கட்டி பாருங்க, எல்லா குட்டையிலும் இருக்கும். ஓகே ஓகே. எல்லா குட்டையிலும் இருக்கும். அதில் ஓவர் ஃப்ளோ ஆகும். அதுக்கு அந்த இந்த தண்ணி மட்டும் வந்து வலையில குஞ்சு தானே வராது. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணிலாம் வந்துச்சுன்னா வெளியே போயிடும். ஓகே. ஓவர் ரைன் வந்துச்சுன்னா. ஓகே ஓகே.
இதுக்கு வந்து 3 அடி தண்ணி இருந்தா போதும். 3 அடி இருந்தா 3 அடி. இதுல என்ன பண்ணுவோம்னா எதுக்கு நாங்க கோடை இதுல குஞ்சு விட்டோம்னா இது மேல ஒரு ஸ்கிரீன் கட்டிடும். பச்சை ஸ்கிரீன். ஓகே. என்ன வெயில் என்ன சின்ன பேபி தானே, ஒரு திடீர்னு ஒரு வெயில் அடிச்சாலும் அடி வாங்கிடும். ஓகே ஓகே. சின்ன குஞ்சு இருக்கிறதுனால. ஓகே. அதனால ரொம்ப கவனமா அந்த 40 days 30 நாளாச்சும் நம்ம கவனமா பாத்துக்கணும். ஓகே. இந்த பக்கம் நடுவில் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. இப்போ இது எவ்வளவு சைஸ்ல எவ்வளவு வெட்டி இருக்கும் சார் நம்ம? இது 7 பாண்டு 7, அங்க ஒரு 3 10 பாண்டு இருக்கு. 10 பாண்டு இருக்கு. 10 பாண்டு இருக்கு. 10 பாண்ட்லயே நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 லட்சத்துல 30 லட்சம் வரைக்கும் நம்ம ஸ்டாக். ஓகே ஓகே. ஸ்டாக் பண்ணிட்டு இங்கே ரெக்கவரி விட்டு மறுபடியும் அதுல குஞ்சு விட்டுருவோம். அதே வெரைட்டி விட்டா நல்லது. ஏன்னா தப்பிச்சு போய் 1 2 இருந்துச்சுன்னா வேற குஞ்சு இருந்துச்சுன்னா வேற மாறி போயிடும். அதனால அதை பண்ணிக்கலாம். இதுதான் மெயின். நர்சரி வந்து மெயினா வச்சுக்கணும். ஓகே ஓகே. இது நர்சரியில வந்து வருஷத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு அட்லீஸ்ட் காயணும். காஞ்ச பாண்ட்ல தான் நம்ம குஞ்சு விடணும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் குஞ்சு உருறதை பொறுத்தவரை முட்டை குஞ்சு அங்கேன்னு வந்தோன்னா உடனே தண்ணி 2-3 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஏற்றி வச்சிருக்கணும். அது ரெண்டாவது வந்து வந்தோடனே திங்காது. தாவரம் விலங்குகள் தான் எடுத்துக்கும். அதுக்காக ஏற்கனவே இந்த உற்பத்தி பண்ணி வச்சிருக்கணும். தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதே மாதிரி அதுக்கு எதிரி என்னன்னா நெல்லு பூச்சி மாதிரி ஒன்று நோட்டனாட்டான ஒரு பூச்சி நெல்லு மாதிரியே இருக்கும். அது என்ன பண்ணணும்னா சாப்பிடாது. சாப்பிட்றதோட நிறைய வெட்டி விட்டுரும். நண்டுக்கும் பாம்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா பாம்பு வந்து தான் வயிற்றுக்கு தான் சாப்பிடும். 10 தான் சாப்பிடும். ஆனா நண்டு சின்னோண்டு இருந்துட்டு 100 குஞ்சே வெட்டி விட்டுரும். சின்னதா வெட்டி செத்து போனா அதுக்கப்புறம் மதிப்பு இல்ல கிடையாது. நண்டை பொறுத்த வரைக்கும் அதான் மோசம். அதே மாதிரி இது நோட்டை வந்து வெட்டி குஞ்சை வெட்டி விட்டுரும். காசு நிறைய வரும். அதனால அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் டீசல் அப்ளை, குஞ்சு உரத்துக்கு முன்னாடி டீசல் அப்ளை பண்ணோம்னா மேல் லேயர் ஃபுல்லா மூடிடும். டீசலும் தண்ணியை கலந்து அடிச்சுக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மூச்சு விட முடியாம செத்து போகும் அந்த பூச்சி. அதை அரிச்சு போட்டுட்டு மறுபடியும் மறுநாள் குஞ்சு விடும். இது பராமரிப்பு. இதுல எல்லாம் மீன் சாணி எல்லாம் கரைச்சி ஊத்திட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்ப ஊத்தக்கூடாது. ஊத்துனோம்னா நிறைய நோட்ட அந்த பூச்சி உற்பத்தி ஆகி அது லாபத்தோட நஷ்டம் தான் அதிகமா. அதுக்காக கடலப்புண்ணாக்க எடுத்து 5 கிலோ 10 கிலோ வாங்கி கரைச்சி தெளிச்சு விட்டுருது. இன்னும் காய வச்சுட்டு இருக்கு பாருங்க. அது ரெக்க நல்ல காய்ஞ்ச பொருள் தான் அது பறக்கும் அது. ஓகே ஓகே. பட் இதெல்லாம் தாண்டி வரக்கூடியதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். தவளை இருக்கு, பாம்பு இருக்கு, சார பாம்பு இருக்கு, பிடிக்கும் தண்ணி பிடிக்கும், நண்டு இருக்கு, ஆமை இருக்கு. இதெல்லாம் போகதான் நமக்கு ரெக்கார்டு வருது. ஓகே. வளர்ப்பாங்க. ஓகே சார். கேஜினா ஆப்ப கட்டி வளர்க்குறாங்க. ஆப்ப கட்டி வளர்க்கறதுல வந்து 1 லட்சம் விட்டோம்னா 90,000 குஞ்சு கிடைக்கும். 90% கிடைக்கும். எங்களுக்கு வந்து 50% 60% தான் கிடைக்கும். இதுல என்ன பிரச்சனைனா அந்த குஞ்சு இருக்கு பாத்தீங்களா, அது குட்டி பால் குடிச்ச குஞ்சு மாதிரி இது. கொண்டு போய் எங்கேயா குளத்துல விடும்போது அது பாம்பும் பார்த்தது கிடையாது, ஒன்றும் பார்த்தது கிடையாது, ஈஸியா மாட்டிக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து பாம்பு நண்டை இதெல்லாம் தப்பிச்சு தான் வந்தது. 50% தெரியும், அவ்வளவுதான். இது கிளைமேட்டுக்கு இது வந்து இந்த குஞ்சு பெருக்கிறது அந்த குஞ்சு பெருக்கிறதும் வித்தியாசம். ஓகே ஓகே. இந்த குஞ்சு வந்து வாங்க வந்திருக்கேன், கஸ்டமர் வந்திருக்காங்க. எப்படி எண்டுனா ஒவ்வொரு குஞ்சும் எண்ண முடியாது. என்னன்னா டைம் லேட் ஆகும். அதனால ஒரு கப்பு போடுறோம். இதை பாத்துங்க. இந்த கப்பு போட்டுட்டு ஃபுல்லா போட்டு இந்த கப்பை இதுல போட்டுட்டு இதை எண்ணிடுறது. இதை பொதுவாக பார்ட்டியை வச்சுக்கிட்டு என்னோட அவங்களே என்ன சொல்லிடுவோம். ஒரு கப்புக்கு எவ்வளவு குஞ்சுன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அது அப்படியே எத்தனை கப்பு ஒரு 200 250 ரூபா இருந்துச்சுன்னா இப்ப 1000 குஞ்சு வேணும்னா 250 4 பை போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அது வேண்டாமா இருக்கும். இதை எடுத்து எண்ணிடுங்க. இதை எண்ணுறாங்க பாருங்க. பார்ட்டி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் என்னோட அவங்களே என்ன சொல்லிடுவாங்க. இது ரோகு வெரைட்டி. இது வந்து புல்கண்டை, அங்க வந்து மிருகால. இந்த 3 வெரைட்டி அவங்க கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டப்பா வேரி ஆகும் குஞ்சு. ஏன்னா சைஸ் தகுந்த மாதிரி மாறும். இது ஒரு டப்பா போட்டோம்னா அது எவ்வளவு குஞ்சு இருக்குன்னு பாத்துக்கிட்டு அது அப்படி மல்டி பண்ணி எவ்வளவு வேணுமோ அவங்களுக்கு அது மாதிரி கொடுத்துறது. ஒரு பைக்கு வந்து இந்த மாதிரி குஞ்சுனா ஒரு 200 போடலாம், 200 250 போடலாம். பெரிய சைஸ் ஆனா இன்னும் கொஞ்சம் குஞ்சு குறைச்சலாம் போகும். இது மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குளத்துக்கு தகுந்த மாதிரி குஞ்சு கொடுக்கறது. அவங்க கணக்கு தப்பா சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம கரெக்டா கேட்டுட்டு அவங்க குளத்துக்கு எவ்வளவு தேவைங்கிறத பார்த்துட்டு குஞ்சு கொடுக்கணும். இந்த பேக்கிங் மெத்தட் இது. இது வந்து எப்படின்னா கேஸ் ஆக்சிஜன் பிடிக்கணும். அது இதுல வந்து தண்ணி 1 பங்கு, காத்து 2 பங்கு வேணும். தண்ணி 1 பங்கு, காத்து 2 பங்கு. இப்ப பிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்துட்டு இதை அப்படி அழுத்தணும். இது அழுத்தினோம்னா என்னன்னா இந்த உள்ள காத்தெல்லாம் வெளியே போயிடும். வெறும் எம்டி இருக்கும். அப்பதான் ஆக்சிஜன் ஏத்துறதுக்கு வசதியா இருக்கும். கொஞ்சம் காத்து இருக்கும். ஃபுல்லா எடுத்துட்டு பாருங்க. எடுத்துட்டு இந்த கேஸ் திறந்தோம்னா இந்த கேஸ் ஃபுல் பண்ணணும். இந்த டிராவல் பண்றதுக்கு இது வசதியா இருக்கும். தண்ணி 1 பங்கு, காத்து 2 பங்கு. இதை எடுத்து நல்லா இறுக்கிட்டு இது மாதிரி பேக் பண்ணி கொடுத்துரும். இது வந்து 4 hours தாங்கும்.
4 மணி நேரம் தாங்கும் இந்த இதுக்கு. இல்ல நம்ம இன்னும் ரொம்ப தூரம் கொண்டு போனோம்னா எண்ணிக்கையை குறைச்சிடணும். ஓகே, எண்ணிக்கையை குறைச்சிடணும்னா மீனோட எண்ணிக்கையை குறைச்சா. ஆமா, எண்ணிக்கை குறைச்சோன்னா ரொம்ப தூரம் கொண்டு போகலாம். அது இது அதை பாருங்க, இந்த இருங்க. இப்ப காத்து பிடிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இருங்க இப்படிக்குள்ள பேக் பண்ணலாம். இப்படி பேக் பண்ணா ஆகும். வெறும் காத்து தான், இந்த அட்மாஸ்பியர் காத்து தான் இருக்கும், ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும், அழுத்திட்டோம்னா அந்த அட்மாஸ்பியர் காத்து வெளியே போயிடும். ஓகே, வெளியே போனதுக்கு அப்புறம் பண்ணோம்னா ஆக்சிஜன் காத்து உள்ள போகும். ஓகே. இல்ல நம்ம மேலே அலட்சியமா பிடிச்சோம்னா ஆக்சிஜன் காத்து நிறைய பிடிக்க முடியாது. அதுல 250 குஞ்சு, இல்ல 250 குஞ்சு, 500 குஞ்சு போட்டாச்சு. இது புல்லு. இந்த குஞ்சு வந்து ஆக்சிஜன் இல்லைன்னு வச்சுங்க, எல்லாம் அப்படி மேல போயிடும். மேல பார்த்து இது மேல அளவுக்கு அது மாதிரி இருந்தா உடனே நம்ம மாத்திடணும். எத்தனை கிலோமீட்டருக்குள்ள இந்த அளவு? இது வந்து உங்களுக்கு 4 மணி நேரம் வரைக்கும், கிலோமீட்டர் கிடையாது. ஆமா ஆமா, ஹவர்ஸ் தான். பிளைட்ல போகலாம், நடந்து போகலாம். 4 மணி நேரம். இது 4 மணி நேரம் அது வந்தா இது வந்து தாங்கும். இது ரொம்ப தூரம் போகணும்னா என்ன பண்ணணும்னா ரீபேக் பண்ணலாம். ஓகே, ரீபேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எடுத்துட்டு மறுபடியும் கேஸ் பிடிச்சி மறுபடியும் கொண்டு போகலாம். இல்ல அந்த வசதி நம்ம இல்லைன்னா என்ன பண்ணணும், இப்ப 250க்கு பதிலாக 100 குஞ்சா விட்டுக்கலாம். 100, 120 குஞ்சு விட்டோம்னா இன்னும் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கும். ஓகே, ஹவர்ஸ் எடுக்கும். இந்த நீந்துற மாதிரி இருக்கணும். இந்த குஞ்சோட தரத்தை எப்படி பாக்கணும்னா, நான் ஒரு குஞ்சை பிடிச்சி தொட்டில விட்டோம்னு தண்ணியில அப்படியே பறந்துடணும். அது ஆக்டிவா இருக்கும். அந்த ஆக்டிவ் பார்த்துட்டு அதோட குவாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதோட வால் இருக்கு பாருங்க, வால் எல்லாம் வந்து உடையாம இருக்கணும். வால் அது நீந்தரக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கணும். வால் தான் துடுப்பும் வால் தான் மெயின் முக்கியம். ஓகே, அது பெண்டாயி வளைஞ்சிருந்து உடஞ்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு குரோத் வராது, சரியா? முதல் வருஷம் குஞ்சு 93 வாங்க போனோம்னு சொன்னீங்களா, அப்பயே பை கட்ட ஆரம்பிச்சு கேஸ் பிடிச்சேன். அப்படி வாங்கின போன இடத்துல, குஞ்சு வாங்க போன இடத்துல அந்த அளவு ஆர்வம். ஆமா, அந்த 93 எப்படி கேஸ் பிடிக்கிறது, எப்படி பை கட்டுறது, நம்மளே எல்லாம் கத்து. ஆமா, அப்பதான் நமக்கு கை கட்டி நான் நிக்கல, பையதான் கட்டிட்டு இருந்தேன். அந்த குஞ்சுக்கும் இந்த குஞ்சும் வித்தியாசம். அதெல்லாம் பேசாம இருக்கு பாத்தீங்களா? ஆமா, மூவ் ஆயிட்டு ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அது இது என்னது, இதுதான் ரோகுங்கிறது. ரோகு முதுகு ஏறி இருக்கும். ஏன்னா டாப் லேயர்ல இருக்கனால, மிடில் இருக்கனால இது கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா உள்ளது, ஆக்டிவா உள்ளது. இது வாங்குறவங்களுக்கும் நல்லது, விற்கிறவங்களுக்கும் நல்லது, சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது, எல்லாமே டேஸ்டா இருக்கும். இப்போ கேஸ் ஃபுல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்கு என்னன்னா தட்டி பார்த்து தெரியும். ஓகே, இது ஃபுல்லா இருக்கு, இது ஃபுல்லா இருக்கு. ஆமா, இது ஃபுல்லா இருக்கு, இது ஃபுல்லா இருக்கு, இது ஃபுல்லா இருக்கு, இது ஃபுல்லா இருக்கு. இந்த பாருங்க, இது மட்டும் காத்து போடுச்சு பாருங்க. இது காத்து போடுச்சுல இருக்குல்ல, இது ஃபுல்லா இருக்கு. இதை எடுத்துட்டு போய் ரீபேக் பண்ணிருங்க இப்பயே. ஓகே, சரிங்களா? நம்ம தட்டும்போது தெரிஞ்சு போடும் இங்கே. இதுக்கப்புறம் லீக் ஆகாது, பார்த்தீங்களா? இதை பார்த்துட்டு நம்ம பண்ணிடலாம். இதை ரீபேக் பண்ணி வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லிடுங்க. என் பேர் செங்குட்டுவன். ஓகே, உங்க நேம்? என் பேர் பையன் தான் சார். நீங்களும் மீன் வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படின்னு. இங்கதான் நீங்களும் சாரை பார்த்து தான் பண்ணீங்களா, இல்லை நீங்க முன்னாடி இருந்து வளர்த்துட்டீங்க? இல்ல அண்ணனை பார்த்துட்டு தான் நான் ஒரு 5 வருஷமா எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு. குட்டை வெட்டினதுல இருந்து நல்ல வளர்ச்சியா இருக்கு. ஆனா இப்ப சேல்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஓகே, நீங்க குறைச்ச விலைக்கு வெளியில இருந்து மீன் வர்றதுனால நம்ம பண்ணையில வந்து 200 ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம பண்ணையோட மீனை வாங்கி சாப்பிடுறாங்க. வெளியில வர்ற மீனோட நம்மளதே எடுத்து சாப்பிடுறாங்க. ஆனா ரேட்டு வித்தியாசத்தினால நம்மளால அதிகமா பண்ண முடியல. இப்ப நல்லா இருக்கு. இப்ப கூட அண்ணன்ட்ட வந்து மீன் குஞ்சு வாங்கிட்டு போய் விட்டுருக்கேன். நம்ம என்ன வகைகள் போட்டிருக்கோம்? அதே நன்னீர் மீன்களுக்கெல்லாம் போட்டுருக்கோம். நன்னீர் மீன் தான். ஓகே, ரோகு, கட்லா, முள்ளுக்கண்டை அது மாதிரி வந்துட்டு. ஓகே, இப்போ நீங்க ஆரம்பிச்சு இப்போ எவ்வளவு நாள் ஆகுது? எத்தனை? ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுதுங்க. இதுல நீ இந்த லேர்னிங்க்கு வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு? லேர்னிங்க்கு அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் தாண்டியாச்சு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. மினிமம் 2 இயர்ஸ். நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், அதுல இருந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்றது, அதெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க இப்ப வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. நான் வந்துட்டு பிடெக் படிச்சிருக்கேன். பிடெக் MBA படிச்சிருக்கேன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே, பேரலா வந்துட்டு வீட்ல உள்ளது இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு கத்துக்கிறது ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. கத்துக்கிறதுக்கு மினிமம் 3 வருஷம் ஆகும். நம்ம இதுல என்ன ப்ராப்ளம்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னாக்கா அதுல இருந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு டியூரேஷன் அதிகமா இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஏதாவது தப்பு பண்றோம்னாக்கா அத சொல்யூஷன் அதுக்கு அது வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு 2.5 வருஷம் ஆகும். நம்ம வேற ஏதாவது தப்பு பண்ணாக்கா சீக்கிரம் ஒரு 1 இயர்ல இல்ல வந்து 6 மந்த்ல பண்ணிடலாம். இது மீனை வச்சு பாத்தீங்கன்னாக்கா குளத்தை தண்ணியை இறைச்சு அதெல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆகும். இதெல்லாம் தப்பு பண்ணா ஒரு 2 வருஷம் ஆகும் ரெக்டிஃபை பண்ணிக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி ரெண்டாவது சஸ்டெயின் ஆயிடலாம். நம்ம பண்ண தப்பெல்லாம் மாத்திக்கணும்னா ஒரு 2 வருஷம் ஆகும். வேற ஏதாவது ஒரு கொரவ மீனோ இந்த நாட்டு மீன்கள் வந்துச்சுனாக்கா இதோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாகும். இப்ப இதோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு 9 மாசம். இதுல ஜிலேபி இல்ல வேற குறவை விரால் ஏதாவது வந்துருச்சுனாக்கா வளர்ச்சி கம்மியாயிடும். அதோட தீவனத்தெல்லாம் சாப்பிட்டு அதோட வளர்ச்சி கம்மி. இப்போ சாரோட கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? உங்களுக்கு அவங்கதான் ஃபுல்லா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்கதான் வந்துட்டு அதோட லைஃப் டைம் எவ்வளவு ஃபுட் கொடுக்கணும், எப்படி லாஸ் ஆகும், எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்கதான் கைட் பண்ணிட்டு. ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அவங்களோட கைடன்ஸ். அவங்கதான் அட்வான்டேஜ். அவங்கதான் எல்லா சஜஷனும் அவங்கதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நம்ம அவங்கள்ட்ட மீன் குஞ்சு வாங்க வரோம்னாக்கா அவங்கதான் இப்பெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், ஃபுட் இவ்வளவு கொடுக்கணும், ஏரியா இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு ஆக்சிஜன் இருக்கும், எப்படி வெட்டினா ஆக்சிஜன் வரும், நேச்சுரலா எப்படி வந்துட்டு ஒரு மீனை வளர்க்கறது எல்லாமே வந்துட்டு அவங்கதான். ஓகே 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 ஓகே. குவாலிட்டி வைஸும் சூப்பரா இருக்கும். குவாலிட்டி வைஸ் சூப்பர். இங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னாக்கா மத்த மீனை சாப்பிடறதுக்கு இவங்க மீனுக்கு தனியா ஒரு இது இருக்கு, குவாலிட்டி இருக்கு. ஓகே, ஒரு நம்ம சாப்பிட்டாலே விரும்பி சாப்பிடுறாங்க. நம்ம பண்ண மீனை இப்ப 2 பேரும் அண்ணனதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதே தெரியுது, நல்லா தெரியுது. கேட்டு வந்து நம்ம மீன் பிடிக்கிறாங்களா பிடிக்கிறீங்களான்னு வந்து கேட்டு நம்ம 2 பேரும் அண்ணன் வாங்காங்க. அவங்க பிடிக்கலன்னா என்ன வந்து கேட்பாங்க. கேட்கும் போது நானே சும்மா இருக்கா இதுல ஸ்டேட்டஸ் வச்சாவே வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்கு. நானே பேசும்போதே ஒரு அனுபவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு எனக்கு. கண்டிப்பா உண்மையிலே எடுத்தோம் போனோம் பண்ணலாமா இத்தனை வருஷம் அனுபவம் சும்மான்னு கிடையாது. அண்ணனோட அனுபவத்தை வச்சு நம்மளுக்கு சொன்னாங்க. பேசுறதுல ஒண்ணு மட்டும் தெரியுது, நம்ம ஒரு தொழில் பண்றோம் அதை குவாலிட்டியா பண்ணணும், நமக்கு நேம காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவரோட இதை ஐயமா இருந்துச்சு. ஓகே ஓகே சூப்பர். உங்களுக்கு ஷேர் பண்ண நன்றி. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பண்ணல ஒரு வீடியோ பண்ணுவோம். ரொம்ப நன்றி. அப்ப நம்ம தீவனம் வந்து என்ன சார் மெயினா பண்ணுங்க? இந்த குஞ்சுகளுக்கு முட்டை குஞ்சுகளுக்கு என்ன பண்ணணும்னா வெறும் புண்ணாக்கு தான் போறோம். இந்த கடல புண்ணாக்கு இதை கரைச்சி ஊற வச்சு தெளிச்சு விட்டுருவோம். ஒரு வாரத்துக்கு வந்து தீவனம் கடல புண்ணாக்கு தான் போடணும். கடல புண்ணாக்கு அதுக்கப்புறம் வந்து தவிடு கொஞ்சம் கலந்துக்கிட்டு தீவனம் சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு 1 கிலோ எடுக்கணும்னு வச்சுங்க, ஒரு 1/4 கிலோ தவிடு, இது 3/4 கிலோ வச்சுக்கலாம். அப்புறம் போக போக கொஞ்சம் வளர தவிடு 1/2 கிலோ ஆக்கிட்டு இது 1/2 கிலோ ஆக்கிக்கலாம். இன்னும் போக போக வளர்ந்து வர தவிடு 3/4 கிலோ போட்டுட்டு இது 1/4 கிலோ போட்டுக்கலாம். இந்த தவிடை காட்டுங்க. இந்த தவிடு என்னன்னா கம்பெனி தவிடும் இருக்கு. இது மாதிரி கற்கால பவுடர்ல அடிச்சுக்கிறது. இது ரொம்ப நைஸாகவும் இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும், புரோட்டீன் கூட உள்ளது, குரோத்துக்கு நல்லா இருக்கும். பெரிய மீனுக்கு இதை உருட்டி வச்சு நம்ம போடலாம். மெதவ தீவனமும் இருக்கு, கம்பெனி தீவனம், அதை எடுத்து அது போட்டுருவோம். வேற யூரியா எதுவுமே சூப்பர் எதுவுமே நாங்க போடுறது இல்லை. போட்டா பாசி பிடிக்கும், பாசியில வந்து குளம் மீன் வளரும், ஆனா டேஸ்ட் இருக்காது. இப்ப இவ்வளவு நேரம் ஒரு மீன் வளர்ப்புல ஒரு A to Z எல்லாம் பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க. எனக்கே தெரியாத விஷயங்களை நான் நீங்கள் பேசும்போது நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ரீடாக இருக்கட்டும், மீன்கள் வளர்ப்பாடும் எல்லா பற்றியும் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னன்னா, இப்போ நிறைய பேர் இந்த மீன் வளர்ப்புல வராங்க. 1 ஏக்கர் இருந்தாலும் நான் மீன் கூட்ட வளர்க்கலாமா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ இத்தனை வருஷம் 93 பண்ணி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. அந்த விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உள்ளே வரவங்க என்னென்ன மாதிரிலாம் இருந்தால் பண்ணலாம் அது தாராளமாக. இப்போ இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட சொன்னேன், ஆனா எவ்வளவு லாபம்னு சொல்லல. ஆமா, ஆனா உங்களோட இது எல்லாத்திலயும் பாருங்க, ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா வரும், 1.5 லட்சம் ரூபா வரும், இப்படிதான் விளம்பரம் பண்றாங்க. நமக்கு இன்னொரு வீட இது கேட்கும் போதுக்குள்ள நான் சொல்லிட்டேன், எக்கனாமிக் வந்து வருமானம் வந்து அவங்க செய்யறதை பொறுத்து இருக்கு, சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. நான் என்கிட்ட வர்றதை பத்தி சொல்லிட்டு சில பேர் அதை ஆசைப்பட்டுட்டு வந்துருவாங்க. அவங்க முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தேன்னா அதுல ஒரு விவசாயம் வந்து கரும்போட நெல்லோட இது லாபம் தான். அதே நேரத்துல வந்து இப்ப லேபர் பிரச்சனை எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் மீறி நம்ம வளர்க்கணும். இப்ப நவடேஸ் என்ன பிரச்சனைனா, மீன் வந்து ரொம்ப விலை குறைச்ச விலைக்கு மீன் கிடைக்குது. இதனால நம்மள மாதிரி ஆளெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் போது சிரமமா இருக்கு. என்ன காரணம்னா, நாங்க வந்து மீன் வளர்க்கறது வந்து கண்ட தீவனமும் போட்டு வளர்க்கறது கிடையாது. அதே மாதிரி யூரியா சூப்பர் பொட்டாஸ் எல்லாம் போட்டா பாசி பிடிக்கும், பாசி பிடிச்சா மீன் வளரும். அந்த இது நாங்க செய்யறது இல்ல. டேஸ்ட்டுக்கு தான், குவாலிட்டிக்கு தான் மெயின்டைன் பண்றோம். பட் எல்லாரும் எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் சாப்பிடுறாங்க நல்லா இருக்குன்னு. இருந்தாலும் வெளியில வந்து இப்ப நாங்க 200 ரூபா விற்கும் போது வெளியே 160 ரூபாய்க்கு மீன் விற்கிது. மீன் இருக்கு. நாங்களும் வெளியில கொண்டு போக மாட்டோம். இங்க மெசேஜ் அனுப்போம், இங்க வருவாங்க, இங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுதான் இதுல வந்து லாபம்ங்கிறது வந்து அந்தந்த அவங்களோட முயற்சியை பொறுத்து இருக்கு. முயற்சி
ஒரு லாபம்னா நஷ்டம் வரதுக்கு வேலை கிடையாது. இந்த லாபத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முயற்சி வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம முயற்சி நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும். எடுத்தோம் கவுத்தோங்க மாதிரி இருக்காம எடுத்தோன்னா ஒரு ஏக்கர்ல வெட்டி பார்க்கட்டும். இது 2-3 பண்ணை வெட்டுறதுக்கு முன்னாடி 4-5 பண்ணை போய் பாருங்க. அவங்க லாபமா இருக்காங்களா நஷ்டமா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, என்ன அவங்க செஞ்ச தப்பு என்ன, அது என்ன ரெக்டிஃபை பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சுதான் வரணும். நானும் இந்த நிலைக்கு வரணும்னா திடீர்னு வந்தது கிடையாது. நானும் பல இது பண்ணிட்டு பல பண்ணைக்கு போயிட்டு நானும் ஃபார்மரா இருந்து முதல் இந்த குஞ்சு வாங்க போகும்போது சொன்ன பெரிய அன்னைக்கே நான் வந்து ஃபிஷ் பேக்லாம் பையெல்லாம் கட்டுனா கேஸ் பிடிச்சேன். இறங்கி நம்ம செஞ்சாதான் நம்ம ஆள் விட்ட நம்ம வேலை வாங்க முடியும். அதனால எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது. நம்ம ஒண்ணு பணம் இருக்குன்னு இறங்கிடக்கூடாது, ஒண்ணு இடம் இருக்குன்னு இறங்கிடக்கூடாது. என்ன வேணும்னா பயிற்சி முக்கியமா இருக்கும், முயற்சி முக்கியமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா வெற்றி பெறலாம். ட்ரெயின் வேற ஏதாவது சந்தேகம் ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து போன் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கால நேரத்துல சந்தர்ப்பம் குஞ்சுகளாக ஏதோ தேவைப்பட்டாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் கொடுக்கலாம். என்கிட்ட வந்து நான் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவேன், ரேட்ல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு. சரி, அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா பண்றது இல்ல என்கிட்ட. நம்ம வாங்கிட்டு போறாங்க, அவங்க கஸ்டமர் விரும்பி வாங்குறவங்க தான். கேட்கும்போது சொல்லுங்க. ரொம்பவே நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்க டயத்தை ஓகே, இவ்வளவு விஷயங்கள் ரொம்ப டீப்பா சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்க்க முடியல, டைம் இல்ல. அது 3 நாள் வருவோம், ஒவ்வொன்று பத்தி நம்ம தனித்தனியா பார்ப்போம் சார். ரொம்பவே நன்றி சார். ஸ்டூடெண்ட்டுக்குலாம் வந்து பயிற்சி கிளாஸும் எடுக்கிறேன். +2 ஸ்டூடெண்ட்ஸும் பயாலஜி பாடம் எடுக்கிறேன். கும்போணம் மென்ஸ் காலேஜ்லன்னு வருவாங்க, உமன்ஸ் காலேஜ்லன்னு வர்றாங்க. பிரைவேட் காலேஜ் இதே காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் 250 பேருக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஃப்ரீ கிளாஸ் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஓகே சார். சர்வீஸுக்காக உங்களுக்கு பாராட்டுகள் சார். தேங்க்யூ சார்.